Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சித்து சமையல். இன்னைக்கு நம்ம சித்து சமையல்ல ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போறோம். இது செஞ்சு முடிக்கிறதுக்கு மிஞ்சி போனா 2 நிமிஷத்துல இருந்து 5 நிமிஷம் வரைக்கும் தான் ஆகும். அவ்வளவுதான், ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். வேற ஒண்ணும் இல்ல, முட்டை சாதம் தான் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் ட்ரை பண்ணியிருக்கேன். இதுக்கு சைட் டிஷ்னு பார்த்தீங்கன்னா எல்லா பொரியல் அப்பளம் எதுனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். எதுவுமே இல்லைனா கூட வெறும் சாதம் கூட சாப்பிட்லாம். ஏன்னா முட்டை போட்டு தான் பண்ணியிருக்கோங்கிறனால வெறும் சாதமே நல்லா தான் இருக்கும். சரி வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போமே ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நான் போடுற வீடியோஸ் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோவும் பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு பச்சை மிளகாவை கொஞ்சம் மீடியம் சைஸாக நறுக்கியிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இந்த மாதிரி கொஞ்சம் மீடியமாக நறுக்கிக்கோங்க, ஏன்னா எடுத்து வைக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பெரியவங்களுக்காக இருந்தால் நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. இதோட ஒரு சின்ன சைஸ் தக்காளியை நல்ல பொடிசாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கலன்னா சேர்க்க வேண்டாம். கூடவே ஒரு 4-5 கருவேப்பிலையை இந்த மாதிரி நல்ல பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். காரம் வந்து கொஞ்சம் நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. இது கூட 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை எல்லாம் இந்த மாதிரி உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. நான் மஞ்சள் தூள் இப்போ சேர்க்க மறந்துட்டேன், ஸோ அதுக்கப்புறம் சமைக்கும் போது நான் சேர்த்துக்கிறேன். அதை இந்த மாதிரி நல்லா கலந்தாச்சுப்போம். இப்போ வந்து நம்ம முட்டை சாதம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பெரிய தாச்சில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்க போகிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுமே நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். பட் அது வெறும்னே இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு 1/4 அளவுக்கு குடமிளகாவை நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்க போகிறேன். இப்போது இது கூடவே பீன்ஸ் கேரட் எது வேணும்னாலும் உங்கள் விருப்பம் போல் சேர்த்துக்கலாம். ஆனால் அது ஆப்ஷனல் தான், கண்டிப்பாக சேர்க்கணும்னு இல்லை. நான் சும்மா ஒரு காய் சேர்க்கணுங்கிறதுக்காக சேர்த்துருக்கேன். ஒரு 1 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க, ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி 1 நிமிஷம் வதக்குனீங்கன்னா தான் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் காய்கறிலாம். இப்போ இதில் வந்து நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்க போகிறேன். முட்டையை நீங்கள் சேர்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு வாட்டி அடிச்சுட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த மிளகு எல்லாமே நல்லா கலந்துருக்கும் அதோட. இதை வந்து நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இப்போ தான் நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்க போகிறேன். மஞ்சத்தூள் வந்து இப்போ இல்லைனா கூட நீங்கள் முட்டை கலக்கும் போது நீங்கள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. நான் இப்போ மறந்துட்டேங்கிறதுனால தான் இப்போ சேர்த்துக்கிறேன். இதை வந்து ரொம்ப பொடி மாஸ் மாதிரி பண்ணிடாதீங்க, கொஞ்சம் முழுசாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சுது. எப்படி அழகாக உதிரியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து இதில் சாப்பாடு சேர்த்துக்கலாம். சாப்பாடு வந்து ரொம்பவும் வேக வச்சிடாதீங்க, கொஞ்சம் அரிசி மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வீட்டு சாப்பாடில் தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க. சாப்பாடு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து கடைஞ்சி கிண்டுற மாதிரி கிண்டாமல் கொஞ்சம் இந்த மாதிரி மேல் டாப்பில் கிண்டுங்க. ரொம்பவும் கடைஞ்சி கிண்டுனீங்கன்னா அது மாதிரி குழஞ்ச மாதிரி ஆயிரும் சாப்பாடு. அதே மாதிரி சாப்பாடு வெந்துருச்சு அப்படின்னாலும் கூட இது வந்து இந்த மாதிரி கிண்டும் போது களி மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் கொஞ்சம் உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே முட்டை அடிக்கும் போது உப்பு சேர்த்து தான் பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில் நான் சாப்பாடு வடிக்கும் போது உப்பு சேர்த்து தான் பண்ணியிருக்கேன். அதனால் தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. இது நீங்கள் பாஸ்மதி அரிசியில் கூட பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற புழுங்கல் அரிசியில் தான் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், பாருங்கள், நம்ம முட்டை சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியனோ இல்லைனா கொத்தமல்லியோ போட்டு நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நீங்களும் இந்த ரெசிபி ஒரு நாள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இப்போமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு இன்னும் நீங்கள் சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய்.